மோசே சொல்றாரு ஆரோன்ட்ட, எப்ப இவங்க என்ன பாவம் செஞ்சாங்க, இவங்களை நீ நிர்வாணமாக்கி, எப்படி நிர்வாணமாக்கி வச்சுக்க. நிர்வாணம் என்ன ட்ரெஸ்ஸையா உறிஞ்சி விட்டார்? இல்ல இல்ல, அது அந்த நகையெல்லாம் உங்க காதுல கழுத்துல கிடக்கல, நீங்க தாங்க, நான் ஒரு கண்ணுக்குட்டி என்ன செய்ய போறேன், பொண்ணுல ஒரு கண்டுக்குட்டியை நான் செய்ய போறேன்னு சொல்லி வாங்கினா. இதுக்கு மோசே சொல்றாரு எப்பா இவங்க உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க, நீ இவங்களை இப்படி நிர்வாணமாக்கி வச்சிருக்கிற அப்படின்னு என்ன பண்றாரு. அதுவும் ஒரு க்ளோரி. பிரைஸ் காட். இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த உடனே சரி சாப்பாடு கொடுக்காரு, சரி ரைட்டு, மோதிரம் எதுக்கு போடணும்? இப்போ மோதிரம் அவசியமா இளையகுமாரனுக்கு? அப்படின்னா அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதுவும் ஒரு க்ளோரிங்க. பிரைஸ் காட். அதுவும் பாருங்களேன், வஸ்திரத்தை உடுத்து வைக்க சொல்லல, உயர்ந்த வஸ்திரத்தை. தேவனுடைய அன்பு வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளேயும் மாற்றம் உண்டாகும், புறம்பிலும் மாற்றம் உண்டாகும். இளையகுமாரன் அவர் கெட்டி பிடிச்சப்போ இளையகுமாரனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த லூக்கா 7 எழுதியிருக்கும், பாவியான ஸ்திரீ நிறைய பாவம் பண்ணியிருக்கிறா, ஆனா ஏசப்பாவுக்கு பின்பக்கத்துல அப்படி நின்னப்போ ஒரு உணர்வு, அவளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு என்ன செய்யுது, அந்த பரிசுத்தருடைய பிரசன்னத்துல நின்ன உடனே அழ ஆரம்பிக்கிறா. ஓன்னு என்ன பண்றா, எந்த அளவுக்கு அழுதான்னா 2 பாதத்தை நனைச்சிட்டா. இதெல்லாம் சும்மா வருமா அந்த அழுக? உள்ளத்தின் ஆழத்துல தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவர் எவ்வளவு பரிசுத்தரா இருக்கிறார், அந்த உணர்வு அவ அழுறா. இப்ப நான் சொல்றேன், அப்ப இளையகுமாரனை அப்பா அவ்வளவு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். அண்ணன் சொல்றான், வேசிகளிடத்தில் ஆஸ்தி அழித்து போட்டவன்கிறான். இப்படிப்பட்ட மகனை தான் அவன் சொன்னது எதையுமே அவர் கவனிக்கலை, பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் விடுறாரு. அவன் எந்த அளவுக்கு அழுதுருப்பான்னா வேற லெவலில் அழுதுருப்பாங்க. அப்போ உள்ளுக்குள்ளேயும் சுத்திகரிப்பு உண்டாகுது, அதோட விடலை, வெளியிலையும் அலங்காரம். அவரை நீங்கள் கிட்டி சேர சேர உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும், உள்ளுக்குள்ள சுத்திகரிப்பும் நடக்கும், கொளுத்த கன்றும். இதுதான் அப்பா வீடு. பிரைஸ் காட். அப்பா வீடுனா இப்படிதான் என்ன செய்யும், அங்க சந்தோஷம் என்ன செய்யுது, வேற லெவல்ல என்ன பண்ணுது, போய்கிட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஏன் உள்ளம் பொங்கிட்டுனா, இப்போ வீட்டில் ஸ்டவ்வில் பால் வச்சுருக்கீங்க, அப்படியே பொங்கி கொதிச்சு பொங்கி 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 வந்துட்டுனா ஸ்டவ்வில் விழுந்து அப்புறம் கிச்சனில் நிரம்பி அப்படியே பொங்கி பொங்கி வந்ததுன்னா கடைசியில் உள்ளம் பொங்க பொங்க உங்கள் இல்லம் பொங்க ஆரம்பிச்சிடும். பிரைஸ் காட். உள்ளம் பொங்க பொங்க எது பொங்க ஆரம்பிச்சிடும், உங்கள் இல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேரும் நிரப்பப்படுவீங்க. பிரைஸ் காட். ஹோரிகாரா சேலே மேனே தூரிகாவா. தேவ அன்பால் நம்முடைய உள்ளமும் நம்முடைய இல்லமும் நிரப்பப்படுகிறது. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், உள்ளம் பொங்கின உடனே இல்லம் பொங்குது, அடுத்து இல்லம் பொங்கின உடனே சபை பொங்கும். கையை தட்டுங்க. சபை என்ன பண்ணும், நான் என் குடும்பம், அடுத்து என்னுடைய சபை, அதுக்கப்புறம்தான் உலகம். கையை தட்டி பொங்க விட்டுக்கிட்டே இருங்க, அது வாட்டுக்கு.
ஆரோன் மேல ஊற்றப்பட்டது நின்றும், நமக்கு உள்ள இருந்து புறப்படுறது நிக்காது. அது நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் இருக்கும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர்ல நதி பாயாதான், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும்.